ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர் ஷானி மக்களின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த நெக்ஸ்ட் 2.5 months ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனலில் ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோஸ் தான் வரப்போகுது. ஐபிஎல் 2025 எல்லா டீம்ஸுமே கவர் பண்ணுறோம். மேட்ச் ப்ரிவ்யூ பேசுவோம் வீடியோவாக. நான் ஆல்சோ ரிவ்யூ உங்களுக்கு ஷார்ட்ஸாக வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வாரம் முடிஞ்சிருக்கு. எல்லா டீமே 2 மேட்ச் ஆடி 3வது மேட்ச் கிட்டத்தட்ட ஆடி முடிச்சிட்டாங்க. ஸோ ஐபிஎல் 2025 செம்ம ஸ்விங்கில் போகுது. ஒரு 5-6 மேட்ச் 200 பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் 8 மேட்சாக 200 இல்லை, சூப்பராக போகுது. ஒரு ஈக்குவல் பேலன்ஸ்ட் கேமாக போகுது. ரொம்ப நாள் கேச்சு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 10 டீமுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஃபேவரட்ஸ் அப்படி இப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த தடவை ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஆஃப் நவ் ஆர்சிபி, டிசி, பிபிகேஸ் ஒரு மேட்ச் தோக்கலை. ஆடில் 2 மேட்ச்சில் 3 டீமுமே 2 மேட்ச் வின்னு, ஒரு மேட்சும் தோக்கலை. மற்ற எல்லா டீமும் சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடி இருக்காங்க, 2 தோல்வி, ஒரு வின். சிம்பிளாக இதாங்க. 4th பிளேஸ்லேருந்து 10th பிளேஸ் வரைக்கும் இப்படி தான் இருக்குது. 3 மேட்சஸ் 2 லாஸ் 1 வின் இப்படி தான் இருக்குது. என்னத்த சொல்கிறது. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான வீடியோவில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைஸ் மேட்ச் ஈடன் கார்டன்ஸ் நடக்க போது. அந்த மேட்சோட ப்ரிவ்யூ பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ 2 டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியிலேருந்து வராங்க. எஸ்ஆர்ஹெச் டெல்லி கிட்ட ஒரு மகா போட்டலும் தம்சாடியும் வாங்கின்னு வராங்க. கொல்கத்தா எஸ்ஆர்ஹெச்சோட மோசமாக ஒரு போட்டலும் வாங்கின்னு வராங்க மும்பை கிட்டேருந்து. ஸோ 2 டீமே நீட் ஆஃப் டெஸ்பரேட் வின். 2 டீமே மொமெண்டம் சர்ச் பண்ணி வராங்க. அதுவும் கொல்கத்தா ஹோம் டீம் ஈடன் கார்டன்ஸில் ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். சரி வாங்க ஃபேக்ட் ஆஃப் த டேலேருந்து போவோம். ஃபேக்ட் ஆஃப் த டேல இன்றைக்கி என்ன இருக்குது ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் இது வரைக்கும் 26 தடவை ஆடி இருக்காங்க. அதில் கொல்கத்தாவுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்குது. 17 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் ஒன் ஒன்லி 9 டைம்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு அட்வான்டேஜ் பெருசாகவே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 7 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. சன்ரைஸ் ஹைதராபாத் கேன் ஒன்லி manage to win 3 times. ஸோ இட்ஸ் ஈஸி டு சே கேகேஆர் ஹஸ் அன் அப்பர் ஹேண்ட் விசஸ் எஸ்ஆர்ஹெச் ஈஸிலி அப்படின்னு சொல்லலாம். ஈவன் இட் ஹோம் ஆர் ஜென்ரல் ஹெட் டு ஹெட் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி அந்த ஃபேக்ட் ஆஃப் த டே மக்களே. கொல்கத்தா ஹைதராபாதோட கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் குவிஸ் செக்ஷன் போவோம். ஐபிஎல் டைம்னாலே உங்களுக்கு நான் குவிஸ் கொஷின் கேட்பேன். ரொம்ப ஈஸியாக தான் கேட்பேன். முடிஞ்ச அளவுக்கு ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரெக்டாக தப்பாக நான் சொல்கிறேன். இன்னைக்கான குவிஸ் கொஷின் ரொம்ப சிம்பிள் தான். சன்ரைஸ் ஹைதராபாத் கேகேஆர் எத்தனை தடவை பிளே ஆஃபில் மோதி இருக்காங்க? இதான் ஈஸி தான் கேட்குறேன். எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும் பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜில் எத்தனை தூரம் ஆடி இருக்காங்கன்னு நான் கேட்கல. செமிஃபைனல்ஸில் எத்தனை தடவை ஆடி இருக்காங்க, அதாவது செமிஃபைனல் 1, எலிமினேட்டர், செமிஃபைனல் 2, இந்த மாதிரி எத்தனை தடவை செமிஃபைனல்ஸில் எஸ்ஆர்ஹெச்சும் கேகேஆரும் மோதி இருக்காங்க? நம்பர் சொல்லுங்கள். கரெக்டான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ரைட்டோ தப்போ நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேடியம்குள்ளே போவோம். ஈடன் கார்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாகவே மாறி போச்சு. நீங்கள் ஸ்பின் டு வின் ஆனால் மட்டுமே தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பேஸுமே கரெக்ட் ஹார்ட் லென்த்து டெக் அடிக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஈடன் கார்டன்ஸில் பார்த்தீங்கன்னா சேசிங் இப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே மாறி போச்சு. நைட் டைம்ஸில் நீங்கள் 200 அடித்தா கூட ப்ராப்பர் பவுலிங் லைனப்போட நீங்கள் வரலன்னா 200 கூட சேஸ் பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறதுனா 190 மேலே அடிக்கணும். கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் ஆனால் 190 மேலே அடிச்சா தான் கொஞ்சம் சேஃப் ஸ்கோர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஜெயிக்கிறதுக்கு. அப்படி இல்லையா சேசிங்கில் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஸ்பின்னர்ஸோட எக்கானமி இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பேசஸோட ஸ்பின் எந்த டீம் நல்லா போடுறாங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ எந்த டீம் நல்லா போடுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ வாங்க ஹோம் டீம் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரிவியூவை. கேகேஆரோட டீம், அதுக்கப்புறம் பிளேயிங் 11 பார்ப்போம். அப்படியே எஸ்ஆர்ஹெச் பிளேயிங் 11 பார்த்துட்டு கம்பேரிசனுக்குள்ளே போயிடுவோம். ஸோ கொல்கத்தா பார்த்தீங்கன்னா ஹோம் டீமாக வராங்க. லாஸ்ட் இயர் கப்படிச்ச டீம் தானா இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது கொல்கத்தா. 2 சேஞ்ச் தான். ஐயர் இல்லை, ஸ்டார்க் இல்லை, ஃபில்சால்ட் இல்லை. மற்றபடி அதே டீம் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அப்பயுமே கேகேஆர் கிட்ட ஒரு பெரிய ஸ்லம்ப் தெரியுது. என்ன தெரில, கம்பீர் அபிஷேக் நான் இல்லாதான்னு தெரில. ஸோ வாங்க ஸ்குவாடை படிச்சிருவோம். கேகேஆர் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், ரகுவன்ஷி, ரஹானே, மனிஷ் பாண்டே, வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல், மொயின் அலி, ரோமன் போல், அனுகுல் ராய், டிகாக், குர்பாஸ், லூனித் சிசோடியா, மயாங்க் மார்க்கண்டே, உம்ரான் மலிக் பலா, சேட்டன் சக்காரியா, வைபவ் அரோரா, ஸ்பென்சர் ஜான்சன், அஷித் ராணா, ஆண்ட்ரிக் நார்கே, வருண் சக்கரவர்த்தி. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஸ்குவாடு. ஆக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பேலன்ஸ்டான ஸ்குவாடு தான். ஐபிஎல் 2024க்கு ஈக்குவலான ஸ்குவாடு இல்லைனாலும் அதுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக எடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். பட் இவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கு கொல்கத்தா டீம் என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு தெரில. சரி வாங்க கொல்கத்தாவோட பெஸ்ட் பிளேயர்னு பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் விக்கெட் கீப்பர், சுனில் நரேன் 2 பேரும் ஓப்பனிங். அதுக்கப்புறம் 1 டவுன் பார்த்தீங்கன்னா கேப்டன் அஜிங்கியா ரஹானே, நம்பர் 2 அதாவது நம்பர் 4 பார்த்தீங்கன்னா அங்கிஷ் ரகுவன்ஷி, அதுக்கப்புறம் நம்பர் 5 எக்ஸ்பென்சிவ் வெங்கடேஷ் ஐயர் ஃபார்ம்லேயே இல்லை, ரிங்கு சிங் நம்பர் 6, ஆண்ட்ரே ரசல் நம்பர் 7, ரமன்தீப் சிங் நம்பர் 8, ஹர்ஷித் ராணா நம்பர் 9, வருண் சக்கரவர்த்தி நம்பர் 10, ஸ்பென்சர் ஜான்சன் நம்பர் 11. இம்பாக்ட் வேறு பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா வரணும். மும்பை கூட பேட்டிங் ஸ்லம்ப்னால மனிஷ் பாண்டே வந்தார். பட் அதுவுமே ஒரு ஃபெயிலியராக தான் போச்சு. ஸோ இவங்க பவுலிங் ஸ்ட்ரென்தன் பண்ணோன்னா வைபவ் அரோரா இல்லை சேட்டன் சக்காரியா இம்பாக்ட் பிளேயராக வருவாங்க. பேட்டிங் வேணும்னா மனிஷ்
பாண்டே ஆட வைக்கலாம். இது ஒரு பேலன்ஸ் ஸ்குவாடாக தான் இருக்குது. பட் ஏன் சொதப்புனாங்கன்னு நம்ம கம்பேரிசனில் பார்ப்போம். ஸோ இந்த சைடு எஸ்ஆர்ஹெச் பற்றி பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச்மே பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவோட ஃபேவரட்ஸாக ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த டோர்னமெண்ட்டை. ஏன்னா எல்லா ப்ரெடிக்ஷனுமே நிறைய கமெண்டேட்டர்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் ஈவன் நானுமே சொல்லியிருந்தேன் எஸ்ஆர்ஹெச் கன் டீமு கண்டிப்பாக செமிஸ் போகும், செம்மையாக ஆடினாங்க. பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இந்த வருஷம் வேறு லெவலில் இருக்க போதுன்னோ. பட் அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சோ அப்படின்றது தான் எனக்கு எஸ்ஆர்ஹெச் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் நாங்கள் ஹெல்ப் ஆச்சு, இந்த அதே மாதிரி என்ன ஹெல்ப் சக்ஸஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. சரி ஃபஸ்ட்டு ஸ்குவாடை பார்ப்போம். ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா வந்து டிராவிஸ் ஹெட், அபினவ் மனோகர், அத்தர்வா டைடே, சச்சின் பேபி, ஹென்ரிக் கிளாசன், இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, காமிண்டோ மெண்டிஸ், அனிகேத் வர்மா, சூப்பர் ஃபைண்டு, பேட் கமின்ஸ், ஷமி, ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சஹர், ஆடம் ஜாம்பா, சிமர்ஜீத் சிங், ஈஷான் மலிங்கா அன்னோன் கமாடிட்டி யூஸ் பண்ணோம். உனத்கட், பிரைடன் காஸ்பல்லா, வியான் முல்டர், ஜீஷன் அன்சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்குவாடு ஆன் பேப்பர் கேகேரோட பவர்ஃபுல்லாக இருக்குது, கேகேரோட பேலன்ஸ்டாக இருக்குது. பட் ஏன் சன்ரைஸாலாம் அந்த கரெக்ட் மொமெண்டம் ஃபைன் பண்ண முடியலன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச்சே 280 அடிச்சதால தான் எஸ்கேப் பண்ணாங்க, இல்லைனா அதுவும் தோற்றுருப்பாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச் சீக்கிரம் மொமெண்டம் ஃபைன் பண்ணும். ஸோ இவங்களோட பிளேயிங் லோன் பார்ப்போம். இவங்களோட பிளேயிங் லோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங் வித் அபிஷேக் சர்மா, நம்பர் 3 இஷான் கிஷன், நம்பர் 4 நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 5 ஹென்ரிக் கிளாசன், நம்பர் 6 அபினவ் மனோகர், அனிகேத் வர்மா, நம்பர் 7 அபினவ் மனோகர், நம்பர் 8 பேட் கமின்ஸ், நம்பர் 9 ஹர்ஷல் பட்டேல், நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ஜீஷான் அன்சாரி, நம்பர் 11 பார்த்தீங்கன்னா முகமது ஷமி. இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா எய்தர் தே கேன் பிரிங் ஆடம் ஜாம்பா, இல்லைனா ராகுல் சஹர், இல்லைனா ஜெயதேவ் உனத்கட், இல்லை இஷான் மலிங்கா. அவங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பட் யார் எடுத்துருவாங்க பார்ப்போம். இது ஒரு நல்ல ஸ்குவாடு, ஏன் சொதப்புறாங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேன். பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். டாப் ஆர்டர் மிடில் எந்த டீமுக்கு இடன் கன்ஸில் செட் ஆகும், ஃபயர் ஆகும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் ப்ரொவைட் பண்ணுற டீம் எது பார்ப்போம். பேலன்ஸ்டாக அப்படி ஆடணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், சுனில் நரேன், குர்பாஸ் ஆடுறதுல டிகாக் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கார். கேகேரோட ஒரு பில்லியன் 97, ஆர்ஆரோட பில்லியன் 97 அடிச்சாலுமே அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு செம்ம ஃபார்மில் இருக்கான்னு சொல்ல முடியல. பட் மேபி ஹிட் அண்ட் மிஸ் தான் குவிண்டன் டிகாக். சுனில் நரேன் இல்லை, அதை செஞ்சு ஒத்துக்கோங்க. லாஸ்ட் இயர் சூப்பர் ஆடினார். இந்த வருஷம் நீங்கள் அவர்கிட்ட ரெப்ளிகேட் பண்ண முடியாது. அவருக்கு அது வெளில போய் எங்கேயுமே அடிக்கலை. அவருக்கு பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகி ஸ்டம்பில் நீங்கள் போட்டிங்கன்னா காலி, மிடில் அண்ட் பவுன்சிங் டேக்ஸில் கொஞ்சம் பால் மேத்தினாலும் அவர் காலி. ஸோ சுனில் நரேன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. டிகாக்கும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பேர் வந்து பார்க்க நல்லா இருக்குது. பட் மேபி ரொம்ப டிஸ்ட்ரக்டிவாக இருப்பாங்களா தெரியாது. இதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா கேள்வியே கிடையாது. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா போட்டு அடி 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 தான், நொறுக்கல் தான். இவங்க 2 பேர் விக்கெட்டும் நீங்கள் பவர் பிளேக்குள்ளே எடுத்தால் கிங்கு, சீரியஸாக சொல்கிறேன். அது வந்து டிசி பண்ணாங்க. மேபி கேகேஆரும் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 டவுன் இஷான் கிஷன் ஆடுவார். செம்ம கன் பிளேயரு. ஃபஸ்ட் மேட்ச் செஞ்சுரி போட்டார், அதுக்கப்புறம் 2 மேட்சாக ஃபெயிலியரு. ஸோ அதனால் அவருமே பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வர பார்ப்பார். ஸோ வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா யாரும் ஒருத்தருக்கு ஈடன் கார்டன்ஸில் மாட்டோம் நம்புறேன். யார் ஆடணும்னு தெரியல. அபிஷேக் சர்மாவுக்கு தான் மாட்டோம். ஒரு 3 மேட்ச் அடிக்கலாம், இந்த மேட்ச் அடிப்பான் நம்புறேன். இஷான் கிஷன் ஒரு 30-40 அடிச்சு திரும்பி அவரோட பிளேஸ் எடுக்கணும். டிராவிஸ் ஹெட் வந்து மேபி பட்டாபாகியம் பராட்டிலகம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் 3 2 ஃபேனும். ஸோ ஈஸி டு சே எஸ்ஆர்ஹெச் ஹேஸ் அ பெஸ்ட் டாப் 3 தென் கேகேஆர். நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் பக்கம் போவோம். மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து மனிஷ் பாண்டே இம்பாக்ட் பிளேயராக இருந்தால் மோஸ்ட்லி இந்த மேட்ச் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆனால் தான் ஒரு வார்த்தையோட, மற்றபடி வாய்ப்பில்லை. அஜிங்கியா ரகானே, அங்கிரிஷ் ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர். அஜிங்கியா ரகானே பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுறாரு. பட் ஆஸ் அ கேப்டனாக நல்லா பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் டீமோட ஜெல் பண்ணுறாரு கேப்டனாக, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பேட்டிங்கில் நல்லா ஒரு 20-30 அடிச்சார். ஆர்சிபி மேட்ச் மாதிரி ஒரு 50 போட்டால் கேகேஆருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரகுவன்ஷி என்னன்னு தெரியல, நல்ல நிக்கில் வராரு. பட் ஏன் அதை 50s 40s கன்வெர்ட் பண்ண மாட்டேறதான் தெரியல. நல்லா ஆடுறாரு. ஈடன் கார்டன்ஸில் கொஞ்சம் குட்டி கிரவுண்டு, மேபி யூஸ் பண்ணி ஃபார்முக்கு வர பார்க்கலாம் ரகுவன்ஷி. ஸோ இது கேகேஆர் மிடில் ஆர்டர். வெங்கடேஷ் ஐயர் பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து இஷான் கிஷன் நம்பர் 1 டவுன் சொன்னோம். அதுக்கப்புறம் நம்பர் 4 நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ ஹென்ரிக் கிளாசன் நம்பர் 5. ஸோ இந்த மாதிரி ஒரு கன் மிடில் ஆர்டர் வச்சுட்டு எஸ்ஆர் சொதப்புறாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? போன மேட்ச் 165 ஆல் அவுட்டு, எலேஜோட 190 ஆல் அவுட்டு. என்னன்னு தெரியல. பேஷன்ஸ் இஸ் த கீ டு வின்னு சொல்லுவோம். அடிச்சு எல்லா இடத்துலையும் ஆட முடியாது. கொஞ்சம் யாரோ ஒருத்தர் ஹோல்ட் பண்ணி ஆடணும். நிதிஷ்குமார் ரெட்டி ஃபார்ம்லேயே இல்லை, ரொம்ப சுமாராக தான் பேட்டிங் ஆடுறாரு. ஸோ அவர் கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும்னு எதிர்பார்க்க. ஹென்ரிக் கிளாசன் கேகேஆர் பிடிச்ச டீமு. லாஸ்ட் இயர் கேகேஆர் கூட ஆல்மோஸ்ட் ஜெயிச்சு கொடுக்க வேண்டிய மேட்ச் எஸ்ஆர்ஹெச்க்கு லாஸ்ட்டில் தோற்றுருவார். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹென்ரிக் கிளாசன் ஸ்பெஷல் அந்த கார்ட்ஸ்னு நினைக்கிறேன். நிதிஷ்குமார் ரெட்டி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் மெயின்டைன் பண்ணி ஆடினா மேபி எஸ்ஆர்ஹெச் போதும். ஸோ மிடில் ஆர்டர் கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச் பக்கம் நான் டீல் பண்ணுறேன் பவர்னால. ஏன்னா வெங்கடேஷ் ஐயர், அஜிங்கியா ரகானே, அதுக்கப்புறம் ரகுவன்ஷி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஹென்ரிக் கிளாசன், இஷான் கிஷன்,
என்டி கிளாசன், நிஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி. ஸோ எனக்கு தெரிஞ்சு பவர் இந்த சைடு தான் இருக்குது. வெங்கடேஷ் 23 crores கொடுத்து வாங்கினாங்க. ப்ரைஸ் டேக் வெர்ஷனால அவர் சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணலையா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமானு தெரியல. ஒரு மேட்ச்சுமே அடிக்கல 3 மேட்ச்சில். அட்லீஸ்ட் ஹோப் இந்த மேட்ச் அவர் ஃபார்முக்கு அடிச்சு ஒரு 40-50 அடிச்சு நல்லா ஃபார்முக்கு வரணும். இல்லைனா கொல்கத்தா வில் பி டீப் ட்ரபிள். அவர் மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் போட்டு எடுத்தாங்க. அவர் ரிப்ளிகேட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். சரி, ஃபினிஷிங் லோயர் டவுன் த ஆர்டர் பார்ப்போம். ஏன்னா ஓப்பனிங் மிடில் ஆர்டர் ரெண்டுமே கொல்கத்தா கம்பேர் பண்ண SRH நல்லா இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அனிகேத் வர்மா செம்ம ஃபார்மில் இருக்கார் மக்களே. மத்திய பிரதேஷ் T20 லீக்ல சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண நல்லா ஸ்கவுட்டிங் பண்ணி எடுத்தாங்க. ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆடுறாரு. LSGயோட ஒரு மச் நீடர் 40 அடிச்சார். DC கூட 70 அடிச்சார். ஹோப் இஸ் ஃபைண்டிங் இஸ் ஃபார்ம். பட் எனக்கு அதர் சைட் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. அபினவ் மனோகர் கொடுக்குற சான்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலேயும் ஒரு சான்ஸ் தருவாங்களான்னு தெரியல. நானாக இருந்தால் கண்டிப்பாக சச்சின் பேபி ஆட வைப்பேன். இவருக்கு எப்படின்னா தேவைப்படும் போது ஷாட்ஸுக்கு போவார், மற்றபடி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவார். நல்ல பிளேயர் சச்சின் பேபி. ஸோ நானாக இருந்தால் அபினவ் மனோகர் பதிலாக சச்சின் பேபி ஆட வைப்பேன். அனிகேத் வர்மா செம்ம நிக்கில் இருக்காரு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ கொல்கத்தாவோட SRHக்கு ஓவரால் பேட்டிங் நல்லா இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோமே, அது எப்படின்னு பார்ப்போம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கு யார் பார்த்தீங்கன்னா நம்பர் 6 and 7ல் சுனில் நரேன் பவுலிங் பேட்டிங் ஆஃப்டர் அவர் விட்டுருங்க. ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங். ஆண்ட்ரே ரசலுக்கு பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்க்கு அப்புறம் மும்பை மேட்ச்சில் தான் அவர் பவுலிங்கே போட்டார். அவருக்கு பவுலிங்கே காட்டல 2 மேட்ச்சும். பட் போட்ட மேட்ச்லையும் ரன் எக்ஸ்பென்சிவாக பண்ணாலும் 2 விக்கெட் எடுத்தார். ஸோ ரசலுக்கு எப்படியும் அந்த விக்கெட் டேக்கிங் நேக் இருக்குது. பேட்டிங்கில் மட்டும் அவர் அடித்தா கொல்கத்தாக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். SRH அவருக்கு பிடிச்ச டீம் வேறு, நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அமன்தீப் சிங் அவ்வளோதாங்க, குவிக் ஃபயர் 20-30 அடிச்சுட்டு போயிடுவார். அவர் வேலை அதுதான். நம்பர் 7 and 8ல் அவர் அவ்வளோதான் பண்ண முடியும். அதனால் அவர் வேலையை பண்ணுறாரு. சுனில் நரேன் உங்களுக்கே தெரியும், பேட்டிங் இப்போ முன்ன மாதிரி ஆடுறதில்ல. பவுலிங்கும் என்னன்னு தெரியல. மும்பை மேட்ச்சில் ரிக்கல்டன் பிக் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி அவர் கொஞ்சம் அவுட் ஆஃப் சார்ட்ஸில் இருந்தாலும் நல்லா ஃபார்முக்கு வருவான்னு நினைக்கிறேன் SRH கூட. இந்த சைடு SRHோட ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கமிண்டு மெண்டிஸ், நிதிஷ் ரெட்டி, வியான் முல்லர். கமிண்டு மெண்டிஸ் ஆடல. வியான் முல்லர் இந்த மேட்ச் இம்பாக்ட் பிளேயராக அந்த டெல்லி கூட அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஃபஸ்ட் டைம் ஆடுறாரு, டெபியூ. ஸோ அவரால் ரொம்ப எக்ஸ் பண்ண முடியாது. நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் பவுலிங்கே தரத்தில்லை. ஏன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆல்ரவுண்டர்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஈஸி ஐ வில் கிவ் இட் டு KKR. ஏன்னா சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல் 2 பேரால் 4 ஓவர் போட முடியும். பேட்டிங்கும் செம்ம. இந்த சைடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரமன்தீப் அங்கே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ்னு சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் ரெட்டியும் அவ்வளோ ஆடுறதில்ல. வேணும் உள்ள புதுசு. ஸோ ஐ வில் ஈஸிலி கிவ் இட் டு KKR. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பவுலிங் கம்பேரிசன் போகும். எந்த டீம் இங்கே ரெஸ்ட்ரிக்டிவாக போட முடியும்? ஸ்பின்னர்ஸ் டெட்லியாக இருக்காங்க. பேசர்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொல்கத்தா கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹர்ஷித் ராணா, வைபவ் அரரா, சேட்டன் சக்காரியா. ஸோ இவங்க 3 பேரில் யாராவது 2 பேர் கன்ஃபார்ம். ஹர்ஷித் ராணா நல்லா கன்ஃபார்ம். அவர் கூட அசிஸ்ட் பண்ண போகிறது சக்காரியாவா இல்லை வைபவ் அரரா வேணா. ஸ்விங்கில் பவர் பிளேயில் வைபவ் அரரா ரொம்ப எஃபெக்டிவாக டெட்லியாக இருப்பார். சப்போஸ் ஸ்விங் இல்லைனா மேபி சேட்டன் சக்காரியா ட்ரை பண்ணலாம். நல்ல ஆப்ஷன் தான். ஏன் அவர் எடுக்க மாட்டேன்னு தெரில. ஸோ ஹர்ஷித் ராணா ஃபார்முக்கு வரணுங்க. ஏன்னா அவருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார் இந்த டோர்னமெண்ட்டில். ரொம்ப ரேராக தான் ஒரு விக்கெட் எடுக்கிறார். 35-40 போகிறாரு. அவர் கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும். வைபவ் அரரா ஸ்விங் இருந்ததுன்னா கண்டிப்பாக பவர் பிளேயர் டெட்லியாக இருப்பார். பட் அவர் கொஞ்சம் ஆடிடுறாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக போடணும். சக்காரியாக்கு சான்ஸ் கிடச்சா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடுத்து ஃபாரின் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்னு நினச்சேன். பட் ஸ்பென்சர் ஜான்சன் போகிறாங்க, லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இல்லைன்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு சேட்டன் சக்கரை ஆடிட்டா நீங்கள் ஆண்ட்ரிக் நார்கேவே ஆடலாம். ஏன்னா அங்கே ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் உங்களுக்கு கட்சிடார்ல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்ட்ரிக் நார்கே ஆடலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்பென்சர் ஜான்சனோட நார்கே டெட்லியாக இருப்பார். பட் இவங்க ஏன் ஸ்பென்சர் ஜான்சன் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. லெஃப்ட் ஆர்ம் சிமெண்ட்ற ஒரே ஆப்ஷனாலே இல்லை வேறு எதாவது இருக்கான்னு தெரியல. பட் நானாக இருந்தால் நார்கே ஆட வைப்பேன். என்னதான் ரன்னு போனாலும் அவர்கிட்ட அந்த ஹார்ட் லென்ஸ் போட முடியும். குப்புன்னு மண்டைக்கு ஏற்றுவார். திடீர்னு யாருக்கரும் போடுவார். ஸோ ஆண்ட்ரிக் நார்கே ஆட வச்சா நல்லாயிருக்கும். SRH கூட என்ன பண்ணாங்க பார்ப்போம். இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ், முகமது ஷமி அண்ட் ஹர்ஷல் பட்டேல். இவங்களுக்கு வந்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸில் ஹர்ஷல் பட்டேலுக்கு இது ஏற்ற பிச்சுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். 40 ரன் போனாலும் அவரால் 2-3 விக்கெட் எடுக்க முடியும். வேற பேட் கமின்ஸ் அண்ட் ஷமி எப்படின்னு சொல்ல முடியாது. 2 பேருமே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. 2 பேரும் 40-50ன்னு கொடுக்குறாங்க 3 மேட்சாக. எனக்கு புரியவே இல்லை. ஷமி பழைய ஷமி இல்லை. அது நான் இப்போயே சொல்லிடுறேன். அவருக்கு அந்த நேகிங் லென்த் இல்லை. டெட்லியாக லைன் அட்டாக் பண்ணுற ஸ்டம்ப்ஸில் போட மாட்டாரு. பேட் கமின்ஸும் இன்ஜுரிலேருந்து வர. ஸோ 2 பேரும் இன்ஜுரிலேருந்து வரதுனால ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. டீமுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கமின்ஸுமே 45-15 போகிறாரு. ஷமியும் 45-15 போகிறாரு. அவங்க சீக்கிரம் ஃபார்ம் வரணும். ஏன்னா இவங்களை நம்பி வந்து SRH பவுலிங் இருக்குது. ஹர்ஷல் பட்டேல் மட்டும்தான் நல்லா போகிறாரு. ஸோ ஈடன் கார்டன்ஸில் ஷமி அண்ட் கமின்ஸில் யாராவது ஒருத்தர் ஃபார்ம் வரணும். இல்லை 2 பேரும் ஃபார்ம் வந்தே ஆகணும். இல்லைனா கண்டிப்பாக SRH கஷ்டப்பட தான் போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பவுலிங் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது SRHக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேக்கப் பார்த்தீங்கன்னா ஜெய்தேவ் உனத்கட், சிமர்ஜித் சிங், ஈஷான் மலிங்கா. நான் இந்த ஈஷான் மல்லிங்காவை ட்ரை பண்ண பார்ப்பேன். அன்னோன் கமாடிட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம். லிட்டில் பிட் ஸ்லிங்கி ஆக்ஷன் மல்லிங்கா மாதிரி போடுவார். அதாவது 10 ரன் பண்ணி போடுவார். பட் இவர் எப்படி போடுவார்னு தெரியல. SA20 ஒரு மேட்ச் பார்த்தா நல்லா போடுவார். மேபி சான்ஸ் கொடுத்தான்னு தெரியும். ஜெய்தேவ் உனத்கட் நல்ல பவுலர் தான். பட் எங்கே ஆடலாம், யாருக்கு பல்ல ஆடலாம் கேள்வி. சிமர்ஜித் சிங் கொடுத்த 2 மேட்ச்சில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டார். என்ன தான் RR கூட விக்கெட் எடுத்தாலும் அவரும் 40-15 தான் போனார். ஸோ SRHக்கு சிமர்ஜித் சிங் போல உனத்கட் ஆட ட்ரை பண்ணலாம். சரி பார்ப்போம். இந்த சைடு பார்ப்போம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தாச்சு. கொல்கத்தா SRH ஈக்குவலாக தான் இருக்குது. 2 பேரும் அடி வாங்க
பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் bowling தான். ஸோ இந்த சைட் ஸ்பின்னர்ஸுக்கு போவோம். கொல்கத்தா ஸ்பின்னர்ஸ் மாதிரி இந்த பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் நம்ம சிஎஸ்கே அடுத்து பார்க்கவே முடியாது. ஸோ ஐ வில் ஈஸிலி கிவ் திஸ் செக்மெண்ட் டு கேகேஆர். எஸ்ஆர்ஹெச் ஸ்பின் என்ன தான் பார்க்கலாம் இருந்தாலும் கொல்கத்தாக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் வச்சுட்டு நீங்கள் எங்கெங்க நீங்கள் ஜெயிக்க முடியாமல் இருக்க முடியும். வருண் சக்கரவர்த்தி சூப்பராக போட்டார் மும்பை கூட எக்கனாமிக்கில். பட் நரேன் மட்டும் எக்ஸ்பென்சிவாக போயிட்டார். நரேன் மட்டும் திரும்பி டைட்டாக போட்டிங்கன்னா அந்த 8 overs ஆஃப் ஸ்பின் தான் கொல்கத்தாக்கு ஈடன் கார்டன்ஸில் டிசைட் பண்ண போகுது அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையா. ஏன்னா விக்கெட் எடுக்கிறாங்களோ இல்லையோ அந்த 8 overs ஆஃப் ஸ்பின்னில் எஸ்ஆர்ஹெச்சை கண்டெயின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக கேகேஆருக்கு இந்த மேட்ச் கையில் இருக்குது. அப்படி இல்லை இது ஒரு நல்ல ஸ்பின்னிங் பிட்சாக போட்டு நான் 3வது ஸ்பின் ஆடணும்னா நீங்கள் மேபி அனுகுல் ராய் இல்லை மயாங்க் மார்க்கண்டில் கூட யாராவது ஒருத்தர் ஈடன் கார்டன்ஸில் ட்ரை பண்ணலாம். இவங்களுமே எஸ்ஆர்ஹெச் ஆடி இருக்காங்க. மயாங்க் மார்க்கண்டி லாஸ்ட் எஸ்ஆர்ஹெச் தான். ஸோ மேபி அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும். அனுகுல் ராய் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ அவரையும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஸ்பின் பிட்சாக போட்டாங்கன்னா கண்டிப்பாக 3 ஸ்பின்னர் வரை கேகேஆர் போவாங்க. அவங்களோட பழைய ஸ்ட்ராட்டஜி ஈடன் கார்டன்ஸ்லேயே அதுதான். சாவலா, குல்தீப் யாதவ் நரேன் தான் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு 3 ஸ்பின்னர் ஆடி பார்க்கலாமே, தப்பு இல்லையே. ஸ்பின் பிட்ச் கொடுக்கலாமே, பவர்ஃபுல்லாக தானே இருக்குது ஸ்பின்னு. என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஆடம் சாம்பா, ராகுல் சகர், ஜீஷன் அன்சாரி. இந்த ஜீசன் அன்சாரின்ற லெக் ஸ்பின்னர் வந்து நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். இவர் வந்து அண்டர் 19 பேட்ச்சில் ஆடினார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆடினார், எப்போன்னு தெரியல. பட் இப்போ நல்லா போகிறாரு. என்ன எக்ஸ்பென்சிவ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்ச்சில் கீ விக்கெட்லாம் எடுத்தார். ஸோ இவர் ஒரு நல்ல டேலண்ட்டு, அன்னோன் கமாடிட்டி. அந்த அதர் சைடு இவங்க ராகுல் சகரையும் ஆட வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜாம்பாவாக போட்டாலே அடிக்கிறாங்க இந்த 2 மேட்சாக. ராகுல் சகருக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாமே. ஒரு இந்தியன் ஸ்பின்னர் ஃபெய்த் வைங்க, நல்லா மிஸ்டேக்காக போடுவார். கொஞ்சம் பிக் பண்ணுறது கஷ்டம். மேபி ராகுல் சகர் ஆட் ஆஃப் ஜாம்பா ஆட வைக்கலாம். அப்போனா கூட ஸ்பின் அட்டாக் டெட்லின்னு சொல்ல மாட்டேன். பட் ஆன் பார் எஸ்ஆர்ஹெச் ஓகேவா இருக்குது. பட் ஸ்பின் ஈஸிலி கோஸ் டு கேகேஆர். ஸோ வாங்க மக்களே ப்ரிடிக்ஷன் பக்கம் போவோம். ஸோ பேட்டிங், பவுலிங், ஆல்ரவுண்டிங், ஸ்பின்னு, பேஸ் அட்டாக் எல்லாமே கம்பேரிசன் போட்டாச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரைட் ப்ரிடிக்ஷன் டைம் தான். ஸோ ஈடன் கார்டன்ஸ் இஸ் கோன் பி ஹை ஸ்கோரிங் அஃபேர் தான் நினைக்கிறேன். 2 டீமுமே பேட்டிங் நம்ம 8-9 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. பவுலிங்குமே 2 டீமுமே சுமாராக தான் இருக்குது ஆன் பேப்பர். என்ன தான் வருண் நரேன் இருந்தாலும் இந்த சைடு வந்து ஷமி, ஹர்ஷல் பட்டேல், கமின்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சிம்பிளுங்க, டாஸ் ஜெயிச்சு எந்த டீம் சேசிங் எடுக்கிறாங்களோ ஹேஸ் அன் அட்வான்டேஜ். அண்ட் அதே மாதிரி 8 overs ஆஃப் ஸ்பின் எந்த டீம் நல்லா போகிறாங்களோ அவங்க வின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கேகேஆர் சைட் டிஃப்ட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ கேகேஆர் 51, எஸ்ஆர்ஹெச் 49. இதுதான் ஏன் ப்ரெடிக்ஷன். கேகேஆருக்கு நான் ஹோம் அட்வான்டேஜ் இந்த ஒரே ரீசனால் தான் கொடுக்குறேன். இல்லைனா ஈஸி சேவ் டு எஸ்ஆர்ஹெச். ஏன்னா ஆன் பேப்பர் கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் சிமிலராக தான் இருக்காங்க. ஒரு படி மேலே எஸ்ஆர்ஹெச் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான், மற்றபடிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஹோம் அட்வான்டேஜ் கொல்கத்தா கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கலாம். ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா நெட்டில் சம்மடி வாங்கிட்டு மும்பை கூட கஷ்டப்பட்டுட்டு வராங்க. ஸோ ஹோம் அட்வான்டேஜ் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா கண்டிப்பாக 200 கம்மி அடிக்கூடாது எஸ்ஆர்ஹெச்சோட. அதுக்கு மேலே அடிச்சா தான் அவங்களால ஜெயிக்க முடியும். இதே சேச்சிங்கன்னா 200க்குள்ளே எஸ்ஆர்ஹெச்சை சுருக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் இட் இஸ் சிம்பிளுங்க. அவங்க பேட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க பவுலிங் தான் இங்கே கஷ்டப்படுது. ஷமி, கமின்ஸ் சீக்கிரம் ஃபார்முக்கு வரணும். அதே மாதிரி செகண்ட் ஸ்பின்னராக ராகுல் சகரா, ஆடம் ஜாம்பான்னு டிசைட் பண்ணி ஆட வைக்கணும். 2 ஸ்பின்னரோட போயே ஆகணும். ஒரு ஸ்பின்னரோடலாம் போனால் வேலைக்கு ஆகுது சன்ரைஸ் ஹைதராபாத். ஸோ அதை அவங்க பார்க்கணும். அபிஷேக் சர்மா மேட்ச்லாம் ஓப்பன் பண்ணால் வேலைக்கே ஆகாது பவுலிங். நான் அதுவும் இப்போ சொல்லிடுறேன். நல்லா கமின்ஸும் ஷமியும் பவர் பிளேயர் பண்ணணும். ஹர்ஷல் மிடில் ரொட்டேட் பண்ணணும். ஜீஷன் அன்சாரி கூட ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் வந்தால் கண்டிப்பாக இந்த டீம் பவுலிங்கில் ஷைன் ஆகும். பேட்டிங் நல்லா தான் இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். அவங்களும் ஜெயிச்சா சந்தோஷம் தான். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோ 2 பாட்டு கொண்டோம். ஸோ ப்ரெடிக்ஷன் பேசியாச்சு, பிளேயிங் லோன் பற்றி பேசியாச்சு, கம்பேரிசன் பேசியாச்சு, எல்லாமே பேசிட்டோம். கொல்கத்தாக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ், ஹோம் அட்வான்டேஜ்னால மட்டும்தான் நான் தரேன். இல்லைனா டில் டு எஸ்ஆர்ஹெச். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இட் கோன் பி சூப்பர் மேட்ச். 2024 ஃபைனலுக்கு எஸ்ஆர்ஹெச் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். இல்லை கேகேஆர் லாஸ்ட் இயர் ஒரு மேட்சும் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கூடாத மாதிரி 3-0 இருந்தாங்க லாஸ்ட் டைமு. திருப்பி அது 4-0 ஆகுதான்னு பார்ப்போம். ஒரு சூப்பர் மேட்ச் ஈடன் கார்டன்ஸில் நடக்க போது. ஒரு ஹை ஸ்கோரிங் அஃபேர் நடக்கும் நம்புறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அவ்வளோதான் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஐபிஎல் மேட்ச் ரிவ்யூவில் பார்ப்போம். எங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க.